சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்று இந்தியாவில் வறுமையில் வாழும் மக்களின் எண்ணிக்கை 2004ஆம் ஆண்டில் இருந்த 27.5% இருந்து 37.2% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஐநா சபை வகுத்துள்ள கோட்பாட்டின்படி இந்தியாவில் தற்போது 41 கோடி மக்கள் தினம்தோறும் ஒரு நாளுக்கு 60 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கின்றனர். இந்த எண்ணிக்கை முந்தைய கணக்கெடுப்பை விட 10 கோடி அதிகம். இது நாட்டின் வல்லரசு கனவை பின்னடைய செய்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வியக்கத்தக்க வகையில் 8% நீடித்தாலும் இது தேக்க நிலையை ஏற்படுத்தியுள்ளது. गरीब तो पीछे ही हैगा, आगे कहां से जाएगा इस महंगाई में। गरीब को तो इस समय लगता है अपना पेट ही बच्चों को भर ले वही बहुत है, तो आगे कहां बढ़ेगा। अरे पानी का दिक्कत, रोटी की दिक्कत, एक टाइम खाते हैं शाम के टाइम। உலக அளவில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையில் இருந்து 7.2% பொருளாதார வளர்ச்சியுடன் இந்தியா மீண்டு வரும் நிலையில் உணவுப் பொருட்களின் 17% விலை உயர்வை சமாளிக்க முடியாமல் லட்சக்கணக்கான மக்கள் உணவுப் பொருட்களுக்கு தவித்து வருகின்றனர். We can't really be acknowledged as world leaders or even South Asian leaders until we tackle poverty at home first. So I think when we look at any of our indicators, whether it's literacy, infant mortality, maternal mortality, we are at the bottom of these global lists. We are like worse than sub-Saharan Africa. The poor half of India is really amongst the poorest in the world. That needs to be tackled very, very urgently. And if we don't make that our priority, these aspirations that we have to be seen by the world as this shining India will remain aspirations. We can never realize those. 1991ஆம் ஆண்டில் பொருளாதார சீரமைப்பு அமல்படுத்தப்பட்டதில் இருந்து ஊட்டச்சத்து குறைபாடு 6% மட்டுமே குறைந்துள்ளது. மொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் தனிநபர் வருவாய் 50% அதிகரித்துள்ளது. 2009இல் வெளியிடப்பட்ட உலக பசி அட்டவணையில் ஜிம்பாப்வே, தென்கொரியா உள்ளிட்ட 84 நாடுகளில் இந்தியா 65வது இடத்தில் உள்ளது. இவை இந்தியாவின் கனவான பொருளாதாரத்தில் முதன்மை நாடு என்பதை தகர்த்துவிடும் போல் இருக்கிறது.